இப்ப நீங்க அன்ரோமாக்கு இது நான் படிச்சதுக்கு அப்புறம் அந்த மிராக்கிள் நடந்துச்சுருக்கீங்க. இப்ப அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு அந்த வைரல் ஃபீவர்லேருந்து ஆகி உள்ள வரீங்க கர்த்தருக்குள்ள. இவ்வளோ ப்ரேயர் பண்ணி இது நடக்காதது ஆண்டவருக்கு கேட்டதுனால நடந்துச்சுங்கிறதுக்கு எப்படி நீங்க இல்ல அது வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்க முடியாததுங்க. கஷ்டமே இல்லாம 4 மடங்கு அதிகம் ஆண்டவர் நீ சம்பாதிக்க வைத்தார். கொஞ்ச நாள்ல இப்போ பைபிள் காலேஜ் போக ஆரம்பிச்ச டைம் அது. சில பேர் தேவையில இருப்பாங்க இல்லையா, சில பேர் தேவையில இருந்திருப்பாங்க, என்ன மாதிரியே கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை கத்துக்கிட்டு எனக்கு விடுதலை கிடைச்ச உடனே அவங்க கிட்ட போய் சொல்லிடணும், அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம போயிருப்போம் இல்லையா, அவங்கதான் முதல்ல என்னைய வந்து ஒரு மாதிரி பார்த்தது. போன் பண்ணி அண்ணா உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு. உடனே என்ன சிஸ்டர் நான் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு சிஸ்டர் ஏன் அக்கௌண்ட் நம்பர் கேக்குறீங்க? சரி அந்த சிஸ்டர் ஏன் அக்கௌண்ட் நம்பர் தர மாட்டீங்களா? சரி நான் உங்களுக்கு தரல, உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. வேண்டாம் வெறும் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன். திடீர்னு பாக்குறேன் உள்ள 35,000 ரூபாய் வந்து விழுது. நான் கேட்ட காசு. அவருடைய அதாவது ஆண்டருடைய வார்த்தையில சுகம் இருக்கு. ஏதோ எட்வின் ரூசோவுக்கு ஸ்பெஷல் நினைச்சிடக்கூடாது. இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் சரி, இதை ஒருவேளை வீடியோல பாக்குற யாரா இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு சுகம் என்னால அவ்வளவு கான்பிடண்டா சொல்ல முடியும். இது எப்படி சொல்றேன்னா, இதை வச்சுதான் என் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் சுகமா இருக்கிறாங்க, என்னால சாட்சிகள் சொல்ல முடியும். இதுல எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க ஆண்ட்ரோமாக்கு இது கேட்டதுக்கு அப்புறம் இந்த மிராக்கிள் நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க, அந்த இதெல்லாம் கேட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய ஹீலிங் பத்தி மெசேஜஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க நிறைய. அதுல உங்களுக்கு ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆகி அதுல ப்ரேயர் பண்ணி அப்படி இல்லை, அதனாலதான் ப்ரேயர் பண்ணோம். அதனாலதான் ப்ரேயர் பண்ணோம். அதனாலதான் வந்து ஊழியக்காரங்கிட்ட போய் தலையை கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் உபவாசம் இருந்தோம். ஆனா பிப்ளிக்கலுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை விட்டுட்டு பாரம்பரியம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அங்க போயிட்டோம். நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை நீங்கன்னா ஜெபிக்கலாம் பிரதர்ன்றாங்க. ஜெபம்னா என்ன? தாங்க ஆண்டவரேன்னு கேட்கறதுதான் ஜெபம். ஆனா இது அப்படியே இல்லையே. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது தாங்கன்னு சொல்லவே கூடாது. நீங்க அதிகாரி, நீங்க வியாதியை வாழக்கூடாது, நீங்க போன்னு சொல்லணும், இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு சொல்லணும். ஸோ அது அந்த மாதிரி இது நடக்காதனால உங்களுக்கு அந்த மிராக்கிளே நடக்காம இருந்திருக்கு. சுத்தமா இல்லை. பட் அந்த சர்க்கிளுக்கு நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு சிலருக்கும் நடந்திருக்கும் மிராக்கிள். இல்லை, எங்க இயக்கத்துல நாங்க பார்த்தோம் நிறைய பேர் சுகரு, பிரஷரு, மிஷினரிகளுக்கு இளவயது மரணங்கள் இப்படிலாம் நடந்தது. அதெல்லாம் நீ பாதிச்சது. ஒரு 3 மிஷினரி இளவயதுல மரணம் ஆயிட்டாங்க. அந்த மிஷினரிகள் ஊழியம் பண்ணும்போது சுகமாகறாங்க. ஆனா அந்த மிஷினரிகளுக்கு மரணம். இது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, ஏன் ஏன் ஏன். ஆனா அதுக்கு பதில் கண்டுபிடிக்க கிடைச்ச மாதிரி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீங்க அது வரைக்குமே நல்ல பிரேயர், அந்த பிரேயர் பண்ணிருப்பீங்க. என்ன மாதிரி பிரேயர் பண்ண முடியாது. அதாவது எங்க இயக்கத்துல காலையில எழுப்பி விடுறதுக்கே என்னதான் கூடுவாங்க. எட்வின் ரூசோவுக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா 7 மணிக்கு கேம்ப் ஆரம்பிச்சிடலாம். அவன் என்ன பண்ணுவான்னா 6 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி அவன் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி குளிக்க வச்சு ரெடி பண்ணிடுவான். அதாவது என்ன மாதிரி ஆர்வமா ஜெபிச்சு இவ்வளவு சீக்கிரமான ஒரு என்ன சொல்றது வசனத்துல வளர்ந்து இவ்வளவு ஸ்பீடா வந்தவங்க வந்து ரொம்ப கம்மி. நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லுறேன், நான் அப்படி வளர்ந்து வந்தேன். இல்லை, ஆனா எனக்கே ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தது போய் ஒரு தெய்வீக சுகங்கிற சாதாரண விஷயத்த நம்ம அனுபவிக்காம இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கோமே. நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த கேள்விதான். இப்ப நீங்க அன்ரோமாக்கு இது நான் படிச்சதுக்கு அப்புறம் அந்த மிராக்கிள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
ஸோ நீங்க ஒரு அந்த வைரல் ஃபீவர்ல இருந்தா ஆகி உள்ள வரீங்க கர்த்தருக்குள்ள. இவ்வளோ ப்ரேயர் பண்ணி இது நடக்காதது ஆண்டவங்க கேட்டதுனால நடந்துச்சுங்கிறதுக்கு எப்படி நீங்க இல்ல அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்ன அந்த வார்த்தை, அது வரைக்கும் அந்த வார்த்தை மேல உங்களுக்கு அந்த பிடிமானம் இல்ல. அந்த சிஸ்டம் தெரியல, அந்த சிஸ்டம் தெரியல. இதுதான் சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, வியாதியை பார்த்து பேசு. அது உங்களுக்கு தெரியல. அது மாதிரி பிரேயர் பண்ணிருப்பீங்க. அது எப்படி பிரேயர் பண்ணணும்னா, ஆண்டவரே பயிற்சால கஷ்டப்படுற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது உங்களுக்கு எந்த ரிசல்ட் தரல. பட் இது நீங்க பேசின உடனே இல்லதான் அந்த அதிகாரத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது இதுக்காகலாம் ஜெபம் பண்ண வேண்டிய இல்ல, கர்த்தர் வந்து செய்யற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த சாதாரண தலைவலிக்கும் பயிற்சிக்கும் யார் வர வேண்டியது இல்ல, நீயே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தாட் வந்த பிறகுதான் எனக்கு இது புதுசா இருந்துச்சு. இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த 2 மிராக்கிள் நடந்தோடனே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நெட்ல தேடினேன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பைபிள் காலேஜ் இருக்கு அவங்களுக்கு, உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு. தேடி பார்த்தா இந்தியாவுல சென்னையில இருக்கு. ஃபோன் பண்ணேன், என் பைபிள் காலேஜ் எப்படி சேரணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, சனிக்கிழமை இந்த கிளாஸ் இருக்கு, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்கு, நீங்க வந்து படிக்கலாம், இல்ல வீட்டுல இருந்தே படிக்கலாம். ஆனா நீங்க கோயம்புத்தூருங்கிறதுனால நீங்க வீட்டுல இருந்தே படிங்க. எனக்கு ஒரு ஆசை, இந்த 2 நாள்ல இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செஞ்சாருன்னா, இந்த சத்தியத்தை கத்துக்கிட்டோம்னா எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா நான் போயிட்டு இருக்க சர்ச்சில் நிறைய சிரமங்களை பாக்குறேன். எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இத சுத்தி இருக்கவங்க பேசி பாக்குறேன், யாராலையும் அங்கீகரிக்க முடியல. அது எப்படி நடக்கும்? ஏன்னா நாங்க இருந்த வட்டாரமே வேற. கடவுளுக்காக வியாதிகளை அனுபவிக்கணுங்கிற வட்டாரம். எப்படி ஹீலிங் ஆகுங்கிறது நான் சுகமான எனக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ. நான் எவ்வளவு சிரமப்பட்டேன். ஒரு செகண்ட்ல சுகமாக்க முடியும்னா ஆண்டவரால பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்ப அந்த பைபிள் காலேஜ்ல சேர்றதுக்காக கேட்டிருந்தேன். ஆண்டோடைய கிருபை. அன்னைக்கு பைபிள் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட காசு கிடையாது. ஆனா ஆண்டவர் கொடுத்தாரு, நான் சேர்ந்தேன். சனிக்கிழமை போய் படிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீங்க வேண்டாம் டயர்ட் ஆயிருவீங்கன்னு. ஆமா, அப்ப நான் சொன்னேன், இல்ல வீட்டுக்கு தந்துட்டீங்கன்னா நிர்விசாரம் ஆயிரும், நான் வந்துதான் படிப்பேன். இது வரைக்கும் நான் எதையுமே உருப்படியா செஞ்சது இல்லை. தொழிலா இருக்கட்டும், ஜிம்முக்கு சேருவோம் போக மாட்டோம், அந்த மாதிரி எதையுமே உருப்படியா செஞ்சது இல்லை. எம்சிஏ சேர்ந்து படிச்சேன், பாதியில விட்டுட்டேன். எதையுமே நான் உருப்படியா பண்ணதில்லை. ஆண்டுடைய கிருபை. இந்த பைபிள் காலேஜ் 2 வருஷம் ஒரு சனிக்கிழமை லீவ் போடாம ஒரு வாரம் போயிருக்கீங்க. ஃபுல் கமிட்டடா சென்னைக்கு. ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து என்னை ஆண்டவர் அங்க படிக்க வச்சாரு. முதல் வருஷம் படிக்கும்போது எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை. சரி. 2வது வருஷம் படிக்கும்போது நான் 2 பேரை இலவசமா படிக்க வச்சேன். என்ன 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 நடந்துச்சு? பொருளாதாரத்துல ஷிஃப்ட் ஆனீங்க, பிசினஸ் பண்ணீங்களா? ஆமா, இல்ல என்னுடைய பிசினஸ் நடந்த இடத்த ஒருத்தர் வாடகை கேட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த இடத்துல எவனாலும் சம்பாதிக்க முடியும். சரி, நான் அமௌண்ட் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஓகே. இதுல இவ்வளவுதானே கிடைக்கும், நம்ம இதுலதானே கடனானோம் கோழி பண்ணையில. சரி சரி சரி. அதனால பெருசா வராதுன்னு சொல்லிட்டு சரி ஒருத்தர் வந்து கேட்டார், இதை தாங்க வாடகை. சரி. அதாவது வார்த்தையை கேட்ட அடுத்த நாள் வேலை செய்தா, அன்னைக்கே வேலை செய்யும். அப்ப பொருளாதாரத்தை பத்தி வார்த்தை கேட்டாலும் வேலை செய்யும் கண்டிப்பா. அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் ஜெயிச்சிருவேன், கடன் அடைச்சிருவேன். அந்த தொழில் ஸ்தாபனத்துல உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு போய் எதுவுமே இல்லை. இப்படி உட்காந்துருக்கேன். ஒரு கார்ல வந்து இதை வாடகை கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். நானு இதுல இருந்து இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், எதுக்கும் 4 மடங்கு சேர்த்து சொல்லுவோம், நக்கலா இவ்வளவு ஆகும் அப்படின்னு. வந்தவங்க கொஞ்சம் உட்காந்து பேசலாமான்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கிங். சரி, இவ்வளவு சொல்றேன், உட்கார்ந்து பேசலாமான்னு கேக்குறாங்க. அப்போ கர்த்தர் வேலை செய்யறாரு. உட்கார்ந்த உடனே பெருசா குறைக்க முடியாது அப்படின்னு உடனே, சரி கொஞ்சம் குறைச்சு கொடுங்க.
எனக்கு பெரிய ஆச்சரியம். அது வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்க முடியாதது கஷ்டமே இல்லாம 4 மடங்கு அதிகம் ஆண்டவர் நீ சம்பாதிக்க வைத்தார். கொஞ்ச நாள்ல இப்போ பைபிள் காலேஜ் போக ஆரம்பிச்ச டைம் அது. ஓகே ஓகே. பெரிய பொருளாதார மாற்றம் முதல் வருஷம். சென்னையில சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க. 4 மணி நேரம் தான் பைபிள் காலேஜ். மிச்ச நேரத்துல எங்கேயாவது போகலாம், ஆனா ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ரோட்லயே நடப்பேன். பைபிள் காலேஜ் படிக்கும் போதா 2 மணிக்கு பைபிள் கிளாஸ். சரி, 10 மணிக்கு போயிடுவான். என்ன பண்றது? சரி, பஸ்ல போறதுக்கு பதிலாக நடந்து போயிடும். நடந்தே போறது. ஆமா, 3 ஸ்டாப் 4 ஸ்டாப் நடந்து போவேன். நேரத்தை கடத்தணும். அப்புறம் பைபிள் காலேஜ் வாசல்ல உட்காந்துருப்பேன். சாப்பாட்டு காசு இருக்காது. 3 ரூபா போகும் இட்லி சப்பாத்தி எல்லாம். அம்மா உணவகத்துல சாப்பிடுவேன். இதான் முதல் வருஷம் என்னுடைய அனுபவம். இந்த வார்த்தை எவ்வளவு மாற்றத்தை கொடுக்குது பாருங்க. 2வது வருஷம் என்ன நம்பி வந்தாங்க படிக்கிறதுக்கு. அவங்க யாருமே அம்மா உணவகத்துல நான் சாப்பிட முடியல. நான் அம்மா உணவகத்துல சாப்பிட்டேங்கிறதே பல பேரால நம்ப முடியாது. ஆமா, நீங்க அப்பா நல்ல பேக்ரவுண்ட். அப்பா இது நீங்க கேட்கலையா இல்ல ஹெல்ப் பண்ணலையா? அந்த மாதிரி என்னாலே வெறுத்துருச்சு. விரக்தி மாதிரி ஆயிட்டுன்னு வைங்களேன். அவருக்கும் விரக்தி ஆயிட்டு, எனக்கு விரக்தி ஆயிட்டு. இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாதான் செஞ்சாங்க. சரி சரி. நம்மளும் ரொம்ப ஒன்றும் கேட்க கூடாதுன்ட்டு சரிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வளர்த்தி, அதுக்கப்புறம் நான் படிக்கையே எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. நீங்க படிச்சது மறக்காம இருக்கணும்னா உடனே சொல்லி கொடுங்க. அப்பவே சின்ன சின்ன குழுவா நான் இருந்த இயக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் சொல்ல ஆரம்பிச்சேன். அதனுடைய விளைவு இயக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள உபதேசத்துக்குள்ள போயிட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு இயக்கத்துலயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நான் நிறைய சபையோட தொடர்புல இருந்தேன். இப்போ ஏஜி சர்ச்ல ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். அங்கேயும் சொல்லி பார்த்தேன். அவங்களும் அப்படிலாம் கிடையாது, வியாதி கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. அதனால நிறைய இடத்துல மைக்கு மறுக்கப்பட்டது. நீங்க வேற பக்கம் இதாயிட்டீங்க. லிங்க் ஆயிட்டோம், விழுந்துட்டான், இனி இவன் அவ்வளவுதான். பாக்குற பார்வையே வித்தியாசமாயிருச்சு. சரி சரி, எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி கோட்டை போட்டு ஒரு குரூப்ல இருந்தீங்க, அதெல்லாம் ஒன்னும் இது பண்ணல இல்ல. அதுல அவங்க எல்லாம் எனக்காக ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன அதுல போஸ்டிங்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா, போஸ்டிங்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பொறுப்பை வேற யாருக்காவது கொடுத்துருங்க. அப்ப சிலர்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, நீ இவ்வளவு யங் ஏஜ்ல நீ கோயம்புத்தூர் கோஆர்டினேட்டர் ஆன உன்னைய நாங்க தமிழ்நாடு கோஆர்டினேட்டர் ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் ஒத்துழைச்சு போனீங்கன்னா இந்த இயக்கத்தினுடைய சேர்மனா வருவ. அதுவும் இன்னொரு 5 வருஷத்துல நடக்கலாம். அவ்வளவு பொட்டன்ஷியல் உனக்குள்ள இருக்கு. சரி, நல்லா யோசிச்சு பாரு. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. உன்னைய நாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐம் சாரி, நான் இருக்கிற சத்தியத்துக்கும் நமக்கும் ஒத்து போகாது. நீங்க என்ன பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், பரிதாபமா பாப்பீங்க. நான் உங்களை பாவமா பாத்துக்கிட்டு இருப்பேன். இது நமக்கு சரிப்பட்டு வராது, என்னை விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் வெளியே வந்துட்டேன். இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க வெளியே வந்து இல்ல, எனக்கு தெரியும், தெளிவாயிட்டீங்க. வார்த்தை ஒருத்தனுக்குள்ள இருக்கும்போது சரி, அவனை மனசுக்கு தூக்கி விட வேண்டியது இல்லை, அவர் தூக்கி விட்டுருவாரு. நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே இந்த பக்கம் வேற சபையில எல்லாம் போனீங்களா? அந்த சபையில இருந்தும் ஒரு டைம் ஆண்டவர் வெளியே வர சொன்னாரு. அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஆமா, மனைவி வீட்டுல மனைவி என்ன சொன்னாங்க? மனைவிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா மாற்றங்கள் வரும் பொழுது அவங்களுக்கும் மாற்றங்கள் வந்துச்சு. இப்போ தெய்வீக சுகத்தை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்து என்னன்னு தெரியல, எனக்கு எதுவுமே செய்யாது. அது வெயிலோ மழையோ புயலோ, அது வைரல் ஃபீவரோ, அந்த வைரல் ஃபீவர்காரர் என் கூடவே இருந்தாலோ உங்களுக்கு ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் செய்யாது. அந்த டைம்ல இருந்து எனக்கு எதுவுமே செய்யாது. அந்த மாதிரி. அப்போ 2வது வருஷம் பைபிள் காலேஜ் போயிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு இந்த பல்லெல்லாம் இந்த ஈர் இருக்கு இல்லையா, விளம்பரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டார் அதுக்கு எங்க டூத் பேஸ்ட் நல்லது அப்படின்னு வரும். டார்னா ஒண்ணும் இல்ல, பல்லு மேல இருக்கும்,
ஈரல இருக்கிற பல்லெல்லாம் அரிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இது என் மனைவிக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல வந்துச்சு. அப்போ அந்த ஈரை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எலும்பு பவுடர் போட்டு தைப்பாங்க. 2004 இது நடந்த கதை. அதே மாதிரி 2013 இருக்கு, 13 இருக்கு, 14 பண்ணிக்கும், 14 2வது வருஷம் 14 இருக்கு. பல்லெல்லாம் ஆடுது, உள்ள இருக்கிறது போல அரிச்சிருச்சு. மறுபடியும் திறந்து போன் பவுடர் வச்சு ஃபில் பண்ணணும். 2004 10,000 ரூபாய் ஒரு பல்லுக்கு, 4 சைடுக்கு, 4 சைடு 1 2 மேல 2 4 சைடுக்கு மொத்தம் 10,000 ரூபாய். இப்போ 50,000 ரூபாய். நாங்க ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி எல்லாம் பண்ணிட்டு திங்கக்கிழமை வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை டாக்டரை போய் பாக்குறோம். பல்லு வலிக்குது. டாக்டர் மருந்து கொடுத்துட்டு திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்றாரு. மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறேன். என் மனைவி என் கையை பிடிக்கிறேன். ஏன்பா? இல்ல உங்களை மட்டும் சுகமாக்குறாரு, அது என்ன கதை? என்னையும் சுகமாக்குவார். நான் முயற்சி பண்ணேன். மாத்திரை வேண்டாம், கண்ணு இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு, மாத்திரை வேண்டாம், வீட்டுக்கு போலாம். சரி, நான் சொல்றேன் வெள்ளிக்கிழமை நைட்டு சென்னை போயிடுவேன், நீ விசுவாசிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி, போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சரி சரி நான் இருப்பேன் கூட. அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, செல்போன், என் செல்போன்ல என் பையன் யூரின் போயிட்டான். சின்னவன், 2 வயசு ஆச்சு அவனுக்கு. யூரின் அடிச்சு செல்போன் அவுட். இப்ப என் மனைவி ஒரு ஆபத்துக்கு கூப்பிடுறதுக்கு, எங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறதுக்கு கூட போன்ல அந்த டிஸ்பிளே தெரியல, அது அவுட், போன் போயிடுச்சு. சரி சரி, நான் சொல்றேன் வேண்டாம். என் மனைவி இருந்துட்டு இல்ல நான் தான் இந்த பல்லான்னு பாத்துறேன், நீங்க போங்க. போயிட்டேன். போன் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலைல வர்றேன், சாதாரணமா இருக்காங்க, சாட்சி சொல்றேன்னு சொன்னாங்க, பல்லு சுகமாயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். இதே அங்க போயிருந்தா தேவன் தான் அனுமதிச்சாரு, வியாதியோட தான் வாழணும்னு இருப்பாங்க. நல்ல வேலை நேரடியா கர்த்தர்ட்ட போயிட்டோம். சொல்லப்போ ரொம்ப ஃபீலா இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப பெயின்ல, அந்த பெயினை கடந்து வர்றதுல அன்னைக்கு தேதியில 50,000 கட்டுங்கிறது பெருசு. அதை ரெடி பண்ணி முடியாது 50,000. அது எங்கேயாவது கடன் வாங்கணும் மறுபடியும். அதெல்லாம் வந்து பெரிய மிராக்கிள். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் ஹைலைட். அதுக்கு பிறகு எங்க ஃபேமிலியிலே யாருக்குமே உடம்பு சரியில்லாம பாரு. அப்படியா? நாங்க ஆமா ஒருத்தருக்கு வராது. மலையில போவோம், எதிர் வீடு பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்க மலையில நனைவோம் ஃபேமிலியா. என்னங்க மலையில நனையறீங்கம்பாங்க. நான் சொல்லுவேன், பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிழலாகிலும் எங்களை அது சேதப்படுத்தாது. மழை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அது மனுஷனை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வரையும் நாங்க மழைக்கு பயந்ததே கிடையாது. இப்ப இங்க காரங்க நிறுத்திருக்கோம். இப்ப சமீபத்தில் நடந்தது, சர்ச் முடிஞ்சு கீழே போறோம். கீழே போனா எல்லாரும் மலைக்கு நின்றுட்டு இருக்காங்க. எங்க குடும்பம் மட்டும் டக்குன்னு போய் மலையில நடந்து போயிட்டோம். எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க மலையில போயிட்டு இருக்கீங்க? மலையில கரையறதுக்கு நம்ம என்ன சக்கரையா, வாங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். இதுல ஒண்ணுமே இல்லை. என்ன மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறவங்க ஆள் உலகத்துல இருந்துக்க மாட்டான். ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த கிருபையான வார்த்தை நம்மள விசுவாசிக்க வச்சிருக்கு, விசுவாசத்துல நிறுத்தி இருக்கு. ஸோ உங்க மனைவிக்கு அந்த ஹீலிங் நடக்குது. ஸோ உங்களுக்கும் அப்படி இந்த பைபிள் காலேஜ் முடிக்க போறீங்களா அந்த ஸ்டேஜ்ல? 14 ஆமா முடிக்க போறீங்க. அப்ப இங்க பிசினஸ் வந்து உங்களுக்கு வாடகை மாதிரி வந்துட்டு இருக்கு, ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன? அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிற டைம்ல எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய அழைப்பை கண்டுபிடிச்சிட்டேன். நான் பைபிள் டீச்சருங்கிறது. அது வரைக்கும் நான் மிஷினரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் நீ மிஷினரி அழைக்கிறாருன்னு. அப்போ கூட அந்த மிஷினரி இயக்கத்துக்கு வந்த ஒரு ப்ராஃபட், ஒரு அம்மா டெல்லியில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்னை பார்த்த உடனே
நீங்க பெரிய பைபிள் டீச்சரா வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அந்த மிஷினரி ஊழியத்துக்கு கோயம்புத்தூருக்கு செய்தி கொடுக்க வந்த டெல்லியில இருந்து வந்த அம்மா என் மனைவியை கூப்பிட்டு, நான் அப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், உங்களை பிரசங்கியார் கூப்பிட்டாங்க லேடிஸ் மீட்டிங். எதுக்கு லேடிஸ் மீட்டிங்ல என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க, இல்ல கூப்பிட்டாங்க எதுக்குன்னு தெரியல. டக்குன்னு எங்க 2 பேரும் நிக்க வச்சு, யூ போத் ஆர் கோயிங் டு பி டீச்சர்ஸ் அப்படின்னா, பைபிள் டீச்சர்ஸ் 2 பேரும் பைபிள் டீச்சர் ஆக போறீங்க. சோ உங்களுக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. இது எப்போ பைபிள் காலேஜ் படிக்கும் போது இல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த கதை. ஓகே ஓகே அந்த இயக்கத்துல இருந்தப்போ சரி 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 எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அப்ப ப்ராஃபஸியை நம்ப மாட்டேன். நான் எப்படி டீச்சர் ஆகுவேன், நான் மிஷினரி ஊழியத்துல இருக்கேன், நான் மிஷினரியா போக போறேன். பைபிள் டீச் பண்றதுக்கு படிக்கணும்ல. இதெல்லாம் வந்து மிராக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. கடவுள் கன்ஃபார்ம் பண்றாரு, அந்த ப்ராஃபஸியை ஞாபகப்படுத்துறாரு. நீ டீச்சர், நீ மிஷினரி கிடையாது. நீ மிஷினரியா போக ஆசைப்படலாம், ஆனா நீ மிஷினரி இல்ல, நீ பாஸ்டர் இல்ல, நீ டீச்சர். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்ப எங்க டீச் பண்ணுவோம்? அப்போ நம்ம படிச்ச பைபிள் காலேஜ்லயே வேலை கிடைக்கும், அங்க டீச் பண்ண போறோம். வேலை கேட்டேன், உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறோம்? நான் கரெக்டா பைபிள் காலேஜ் முடிக்கும் போது எனக்கு மேல இருக்கிற தலைமை மாறுது பைபிள் காலேஜ்ல. அதுக்கு மேல இருக்கிறவரு வேலை தரேன்னாரு, இவரு உங்களுக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அங்கே வேலை பார்க்கலாம்னு பார்த்துட்டீங்க. உடஞ்சு போயிட்டேன். ஆண்டவரே, நான் ஒரு பைபிள் டீச்சர், நான் இப்ப பேசுற சத்தியத்தை எந்த சர்ச்சிலயும் அங்கீகரிக்க மாட்டாங்க இல்லையா? கோயம்புத்தூர்ல அப்படி சர்ச்சே இல்ல, கிரேஸ் பேசுற சர்ச்சே கிடையாது கோயம்புத்தூர்ல. நான் எங்க போய் டீச் பண்ண முடியும்? எங்கேயும் என்னால டீச் பண்ண முடியாது. டீச் பண்றதுக்கு இருந்த ஒரே ஒரு பைபிள் காலேஜ் வேண்டான்ட்டாங்க. அப்புறம் ரேமா பைபிள் காலேஜ் இங்க ஒண்ணு கேள்விப்பட்டேன், கோயம்புத்தூர்ல இருக்கு, கென்னத் ஹேகினோடது. அது ஃபெய்த் டீச்சிங். அங்க டிரான்ஸ்லேட்டருக்கு ஆள் வேணும் நாங்க. உடனே அப்ப அங்கதான் ஆண்டவர் நம்மள வச்சிருப்பாரு போட்டிருக்குன்னு ஓடுறேன், போய் நிக்கிறேன். இன்னைக்குதான் ஆள் எடுத்தோன்றாங்க. அவங்களும் நோ சொல்லிட்டாங்க. வீட்டுல வந்து உட்காந்துட்டு யாருக்கு டீச் பண்ணுவேன், இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். என் மனைவி வந்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லப்பா, நான் ஒரு டீச்சர், எங்க போய் டீச் பண்ணுவேன்? டீச் பண்ணா எங்க பண்ணணும்னு கேக்குறாங்க. பைபிள் காலேஜ்ல. சரி, பைபிள் காலேஜ்ல டீச்சிங்க்கு உங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிங்கன்னாங்க. உடனே சொன்னேன், அப்ப பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சுதான் டீச் பண்ணும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். என் மனைவி ஒண்ணுமே சொல்லல, அப்படி செய்யுங்கன்னு போயிட்டேன். அப்புறம் 2 பேரு, 4 பேரு, 30 பேரு, 60 பேரு, 100 பேரு. ஆமா, கோயம்புத்தூர்ல அப்புறம் ஆரம்பிக்கிறோம். 2016 தான் அது பைபிள் காலேஜா மாறுது. ஸோ அதை ஆரம்பிக்கும் போது என்ன டிஃபிகல்ட்டி சந்திச்சிங்கன்னா, பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கணும் இல்ல, ஏன்னா உங்களுக்கு ஊழிய பேக்ரவுண்டும் கிடையாது, நீங்க ஆல்ரெடி நம்பின குரூப்பும் நீங்க வேற ஒரு இதுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது நான் சந்திச்ச டிஃபிகல்ட்டி ஒண்ணுதான், யாரு வந்து நம்மகிட்ட படிப்பா, யாரும் நம்மளை நம்பி வரமாட்டாங்க. சரி. அப்போ ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன், ஜீசஸ் டிவின்னு ஒரு டிவி இருந்துச்சு. சரி சரி. பெரிய நாயக்கம்பாளையத்துல கீழே இப்படி ஓடும். அதுல போய் விளம்பரம் கொடுப்போம்ட்டு போனேன். 1500 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்தேன். அந்த ஜீசஸ் டிவில இருந்து 10 பேர் வந்தாங்க படிக்க. உங்களுக்கு முதல் வருஷம் 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்க. சரி சரி சரி. நம்ம லாபத்துக்காக பண்ணல. 1000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் 30 பாடங்கள் சொல்லி கொடுத்தேன். எனக்கு அந்த வருஷம் கிராஜுவேஷன் செலவே 15000 ரூபாய். 10 பேர் தான் சேர்ந்துருந்தாங்க. அவங்களாம் உங்களுக்கு புரிஞ்சா, நீங்க பண்ற டீச்சிங்லாம் புரிஞ்சதா? இல்ல அவங்க என்ன எல்லாரும் புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய ஆரம்ப கட்டம். சரி. அதுல ஒரு பிரதர் வந்து தஞ்சாவூர் சொந்த ஊர். ஓகே ஓகே. அவர் இங்க இருந்து கேட்டுட்டு போயிட்டு அங்க அவங்க மாமா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவங்க மாமா வந்து ஏஎஃப்டி சர்ச் தஞ்சாவூர், பூதலூர், தஞ்சாவூர்ல பூதலூர். ஓகே ஓகே. அவர் உடனே என்னைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க போனோம். அதே மாதிரி இங்க செய்யுங்கன்னாரு தஞ்சாவூர்ல. நீங்கெல்லாம் ஏஎஃப்டி, நாங்கெல்லாம் இப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்கோம், இல்ல உங்க கூட ஆண்டவர் இருக்காரு, செய்யுங்க. சரி அப்படின்னு சொல்லி பூதலூர்ல ஆரம்பிச்சோம். அங்க ஒரு பைபிள் காலேஜ். அதுக்கு பிறகு என் கூட பைபிள் காலேஜ்ல சென்னையில படிச்சவங்க எங்க அங்கிள் சுதந்திர சிங்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் லைஃப்ல இவ்வளவு மாற்றம் நடக்குதப்பா,
இது சென்னையில் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சென்னையில் ஆரம்பிச்சோம். சென்னைக்கு ஆரம்பிச்சப்போ நிறைய பாஸ்டர்ஸ் வந்து படிச்சாங்க. அதுவும் தேவ கிருபை தான். எனக்கு பாஸ்டர்ஸ் சொன்னா பயந்துருவேன். நான் பயந்துருவேன்னு எங்க அங்கிள் பாஸ்டர்ஸ் சொல்லவே இல்லை. என்னன்னு தெரியல, நம்ம எங்கெல்லாம் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சோமோ அங்கெல்லாம் மக்கள் மத்தியில மாற்றங்கள் நடந்துச்சு. ஊழியர்கள் வளர ஆரம்பிச்சாங்க. மெட்டீரியல் எப்படி ரெடி பண்ணீங்க? தனியா இதுக்குனே? ஆமா, நானே ரெடி பண்ணேன். நீங்களே? ஆமா, நான் கத்துக்கிட்ட விஷயம் இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அமெரிக்கன் ஸ்டைல்ல இருக்கும். ஆனா நான் வந்து அதை என்ன பண்ணேன்னா உள்வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நான் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணேன். நானே எழுதுனேன். அன்னைக்கு என் கூட ஒரு தம்பி இருந்தாரு. சரி. அவர் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாரு. அப்ப நான் எழுதி கொடுத்ததை அவர் எழுதுவார். அது நான் வந்து ஹிண்ட்ஸ் எழுதி கொடுப்பேன், அதை அவர் டெவலப் பண்ணி கொடுப்பாரு. எங்க அம்மா நல்ல தமிழ் தெரியும், அவங்க அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுப்பாங்க. இப்படி வந்து 30 கிளாஸ்க்கு நமக்கு நோட்ஸ் இருக்கு. முதல் வருஷம் நாங்க எழுதுன நோட்ஸ் இன்னைக்கும் அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இது செஞ்சேன்னு எனக்கே இன்னும் புரியாது. அந்த அளவுக்கு அதுல. ஆமா. ஆனா பழைய ஆட்கள் யாருமே உங்களை இது பண்ணலையா, சந்திக்கலையா? நீங்க இப்படி விடுங்க, சில பேர் தேவையில இருப்பாங்க இல்லையா, சில பேர் தேவையில இருந்திருப்பாங்க, என்ன மாதிரியே கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை கத்துக்கிட்டு எனக்கு விடுதலை கிடைச்ச உடனே அவங்க கிட்ட போய் சொல்லிடணும், அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்கோம் இல்லையா, அவங்கதான் முதல்ல என்னைய வந்து ஒரு மாதிரி பார்த்தது. அவங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க, அவங்க அதை ஏத்துக்க தயாரா இல்லை. அது லைஃப்ல அப்படிதான். நீங்களும் அப்படிதான்? நானும் அப்படிதான். அது ஒரு நாள் வந்து டிஸ்கவரி சேனல் பார்க்கும்போது அது புரிஞ்சு. சரி. டிஸ்கவரி சேனல்ல இந்த வேடன் வந்து கண்ணி வச்சிருக்கான், அதுல ஒரு சிறுத்தையோட கால் மாட்டிக்குது. அப்போ இந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சிறுத்தையை காப்பாற்றணும்னு வர்றாங்க. ஆனா இந்த சிறுத்தைக்கு அது தெரியல. கொஞ்சம் டைம் கொடுத்தா விடுதலை பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அந்த சிறுத்தை உருங்குது. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எனக்கு இந்த சத்தியங்களை 3 வருஷமா சொல்லிட்டு இருந்தவர் நம்மளே 3 வருஷம் கழிச்சு தானே எடுக்கிறோம். ஆமா ஆமா. சோ அப்ப நீங்க போய் சொன்னவங்களும் அவங்க யாரோ ஏத்துக்கல. அதனால இன்னைக்குமே நிறைய பேர் உருன்னு தான் சொல்றாங்க. என்ன செய்யுது? ஓகே, புரியுது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பைபிள் காலேஜ் ஒவ்வொரு இடத்துமா அப்படியே கொண்டு வரீங்க. சென்னையில் ஆரம்பிச்சோம். எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம நீங்க பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, எனக்கு அது ஆச்சரியத்தை நீங்க உங்க நல்ல வசதியா இருக்கிறனால அப்படி இப்படி உருவாக்கி இல்ல, நம்மள வசதி ஆக்குறாரு. நீங்க வார்த்தையில இருக்கிறவனுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. சரி சரி. நம்மளுக்கு வாழ்ந்த ஒரு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஓகே. கொடுக்க ஆரம்பிச்சு சென்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து ஒரு பாஸ்டர் படிக்க வர்றாரு. அவரு தங்கிட்டு இருக்கிற டீமை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை கூட்டிட்டு படிக்க வைக்கிறதுக்காக வர்றாரு. சரி. அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து உட்கார்ந்தா அவருக்கு இது பிடிச்சு போயிருது. பரவாயில்லையே, அப்ப இதை செங்கல்பட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அது உடனே செங்கல்பட்டுக்கு போகுது. பாஸ்டர் வாசனான்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு நம்ம பைபிள் காலேஜோட செக்ரட்டரி. அவர் தான். நம்ம கிட்ட மாணவரா படிச்சார். தஞ்சாவூருக்கு எங்க சொந்தக்காரங்க அண்ணன் அண்ணி நாகர்கோயில் இருக்கிறாங்க, அலெக்ஸ் சோனியான்ட்டு சர்ச் வச்சிருக்காங்க வீட்டுல. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம். என் செய்தியை கேட்டு உடனே அவங்க இதை எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு நாகர்கோயில்ல இருந்து தஞ்சாவூர் வந்து படிச்சாங்க. தஞ்சாவூர்ல வந்து படிச்சுட்டு இது தஞ்சாவூரோட போக கூடாது, இது நாகர்கோயில் போகணும், திருநெல்வேலி போகணும்னு சொல்லிட்டு அவங்க மூலமா திருநெல்வேலி நாகர்கோயிலே ஆரம்பிச்சோம். அந்த மாதிரிலாம் போச்சு. அதே இது எப்படி நீங்க சமாளிச்சீங்க? இப்போ நீங்க 1000 ரூபா தான் ஃபீஸ் வாங்கினீங்க, அது எப்படி இவங்க டீச் பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சா உங்க பைபிள் காலேஜுக்கு? இல்லை நீங்க இல்லை இப்ப வரைக்கும் எங்க ஊழியங்களுக்கு நான் வந்து பணம் என்ன செய்யறது இல்லை, எனக்கு தாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி நான் கேட்கறது இல்லை. கம்மியா தானே வாங்குறீங்க. ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நாமினல் ஃபீஸ் வாங்குறோம். இப்போ வந்து 10,000 ரூபா வாங்குறோம். சரி சரி. ஏன்னா டிராவல் இருக்கு, அது இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஒரு 10,000 ரூபா வாங்குறோம் வருஷத்துக்கு. ஆமா, வருஷத்துக்கு. உலகத்திலே கம்மியான ஃபீஸ் வாங்குற பைபிள் காலேஜ் நம்மளதான் இருக்கும்னு நான் நம்புறேன். சில இடத்துல ஸ்பான்சர் வரும், நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் கிடையாது. நம்ம கிட்ட படித்த மாணவர்கள் இந்த பைபிள் காலேஜுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க, நம்மகிட்ட படிச்சுட்டு போனவங்க. ஆமா.
அப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது, இது மூலம் எந்த பெனிஃபிட்டும். ஸோ அங்கங்க ஆரம்பிச்சது தான். கர்த்தர் உங்களுக்கு மிராக்கிளா அது நிறைய ரீதியாக அவங்க நடத்திட்டு. ஐயோ அதெல்லாம் பெரிய மிராக்கிள். செங்கல்பட்டுல பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும். சரி சரிங்களா. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் படிப்பாங்க, மற்ற ஊர்களில் பாஸ்டர்ஸ் படிப்பாங்க. பாஸ்டர்ஸ் கிட்ட பெருசா ஃபீஸ் வாங்க முடியாது, கையில இருந்து தான் காசு போகும். சென்னையா இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும், மற்ற ஊரா இருக்கட்டும், கையில இருந்து தான் காசு போடும். செங்கல்பட்டுல பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவாசல் ஆண்டவர் திறந்துட்டாரு. நாளை காலைல ஆரம்பிக்க போறாங்க. போயிட்டு வர்றதுக்கு எனக்கு குறைஞ்சது 2000 ரூபா வேணும். நான் ஒரு 10 மாசத்துக்கு சேர்த்து ஒரு 35,000 ரூபா வேணும் அப்படின்னு நான் கணக்கு போடுறேன் போயிட்டு வர்றதுக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அமேசிங் கிரேஸ் பைபிள் காலேஜ் செங்கல்பட்டுக்கு வரப்போகுது. சரி சரி சரி. நான் அதுக்கு முந்தின நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். ஏன்? காசு இல்லை, நான் போக மாட்டேன், என்ன விட்டுருங்க. காசை தந்தீங்கன்னா கதவை திறக்கிறது இருக்கட்டும், காசு எவன் தருவான்? நான் இதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், காசு எவன் தருவான்? நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என்னால செலவு பண்ண முடியாது, என்கிட்ட இல்லை, என்ன விட்டுருங்க. அப்போ நான் ஒரு சிஸ்டருக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவேன். அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஃபோன் பண்ணி அண்ணா உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு. உடனே என்ன சிஸ்டர், நான் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு சிஸ்டர் ஏன் அக்கௌண்ட் நம்பர் கேக்குறீங்க? சரி அந்த சிஸ்டர் ஏன்னு அக்கௌண்ட் நம்பர் தர மாட்டீங்களா? சரி நான் உங்களுக்கு தரல, உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. வேண்டாம் வெறும் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன். திடீர்னு பாக்குறேன் உள்ள 35,000 ரூபா வந்து உள்ளது. நான் கேட்ட காசு. மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, கர்த்தர் தான். அப்ப என்ன 35,000 ரூபா அப்படின்னு நான் கேட்கிறேன். என் ஃப்ரெண்டு கர்நாடகால இருக்கா, அவகிட்ட ஆண்டவர் பேசினாராம். அவ எனக்கு திடீர்னு கூப்பிட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு பைபிள் காலேஜ் தெரியுமாமே, அந்த பைபிள் காலேஜுக்கு ஏதோ காசு தேவைப்படுதான், ஆண்டவர் என்னைய கொடுக்க சொன்னாரு, என் முத மாச சம்பளத்தை கொடுன்னு சொன்னாரு, என் முத மாச சம்பளம் 35,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். நான் அழுதேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, உங்களை குறைச்சி எடை போட்டு. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நான் கேட்டேன் எங்கிருந்து தருவீங்க, அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எங்கிருந்து வராதுன்னு நினைச்சியோ அங்கிருந்து தருவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார ஒரு பெரிய அடுத்த இது கொண்டு போயிருக்கோம்ல உங்களுக்கு, அந்த ஓகே நம்ம கர்த்தருடைய இதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோங்கிற. ஆமா இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. பஸ்ஸில் ட்ரெயினில் அப்படி தான் போகிறோம். ட்ரெயின்லலாம் போகும்போது என்ன சொல்கிறது, ஸ்லீப்பரில் போனோம். இப்போ கொஞ்சம் ஆண்டவரை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சதுனால 3rd AC போகிறோம். பட் ஸ்டில் பொருளாதார தேவைகள் இருக்கு. ஆண்டவர் சந்திப்பார். ஃப்ளைட்டில் போகிற நாட்கள் வரும். ஏன்னா டைம் மிச்சம். நான் இப்போ 8 இடத்துல பண்ணுறேன். இன்னும் வசதிகள் பெருக பெருக, ஆமாம் வசதி 8 மாவட்டங்கள்ல இருக்கும். இன்னும் வசதிகள் பெருகிச்சுன்னா பல மாவட்டங்களுக்கு போகலாம். ஆனா மனுஷனுக்கு கிட்ட போய் என்னைக்குமே கையேந்தி நிக்கிறது இல்லை. ஸோ நீங்க அன்னைக்கு இது எப்போ ஆரம்பிச்சீங்க? 2016 தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். 16 ரெஜிஸ்டர் பண்ணது இப்போ வரைக்குமே ஸ்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லா 7th முடிச்சிருக்கீங்க. ஆமா 7வது வருஷம் முடிச்சிருக்கீங்க. எவ்வளவு பேர் படிச்சு? அது ஆயிரக்கணக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நெருங்கி இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த கணக்கெல்லாம் இல்ல. அதெல்லாம் இந்த பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் தான் அதெல்லாம் செய்வாங்க. நம்ம வந்து வேர்டு அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ 2016 இப்படி நீங்க ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இதுலயே வர்றீங்க. பொருளாதார ரீதி உங்களுக்கு இந்த வாடகை அப்படிதான் வந்துட்டே இருக்கா? ஆமா. அதுக்கப்புறம் எல்லாம் ஏதாவது அப்பாவோட ரிலேஷன்ஷிப்? ஆமா, அப்பா வந்து அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீ ஊழியம் பண்ணா 4 பேரு உன் ஊழியத்துல 4 பேர் ஒண்ணு நீ பேசுறத கேட்டா நீ பெரியாடா,
ஆமா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசுவாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இது பேசிட்டு இருக்காருல்ல அவர் என் பையன். அந்த மாதிரி என் பையன் பைபிள் காலேஜ் வச்சிருக்கான், என் பையன் கூட ஆண்டவர் இருக்காரு. ஏதாவது பிரச்சனையில யாராவது வருவாங்க, கடன் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் வந்தா, நீங்க எதுக்கு என் பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா இப்ப எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாறி இருக்கு. உங்க கடன் பிரச்சனை மாறிச்சா? ஆமா, கடன் எல்லாம் ஆண்டவர் அடக்கி ஈஸியா அடைக்க உதவி செஞ்சுட்டாரு. ஈஸியா அடைச்சிட்டேன். எங்க 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 சமீபத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி ஃபுல் கடன் பிரச்சனையில எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுக்கு தூரம், அதனால அம்மா வீட்டுல உட்கார வச்சு, அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுங்கம்மா, கொஞ்சம் கடன் பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வந்துருவீங்கன்னு. எங்க அம்மா வந்தவங்க, நான் பேசிட்டு இருக்க நீங்க எல்லாம் ஈஸியா கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வந்துருவீங்க, இவனே வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களால யூகிக்கவே முடியல. இன்னும் நான் கடன் அடைப்பேன், வெளியே வந்துருவேன், நான் என் பிள்ளைங்களை பார்த்துப்பேன். எங்க அப்பா எல்லாம் எந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, சரி இனிமே அவ்வளவுதான், இவன் பிள்ளைங்களை நம்ம தான் என்ன செய்யணும், கரை சேர்த்தணுங்கிற லெவலுக்கு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்க அப்பா எங்க கூட ஃபுல் சப்போர்ட்ல இருக்காங்க. சாட்சி மூலமா பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து சின்ன வயசுல இருந்து கர்த்தர் உங்களை எடுத்து இவ்வளவு பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கு, கிரேஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க, மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ள டிராவல் பண்றீங்க. சொல்லுங்க. நீங்க ஊழியம் செய்யணும்னா அதுக்காக ஊழியக்காரரோட பையனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க மேல அழைப்பு இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா பெரிய ஊழியங்களை செய்யலாம். ஊழியங்கிறது ஏதோ ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்றதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உங்களால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா நீங்க ஊழியக்காரர். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார் ஊழியத்து. எல்லாராலையும் ஊழியம் செய்ய முடியும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் முழு நேரமா ஊழியத்தில் இறங்கல. நான் இன்னுமே பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் ஊழியம் பண்றேன். ஆனா எல்லாரும் பிஸ்னஸை பெருசா பண்ணிட்டு ஊழியத்தை சின்னதா பண்ணுவாங்க. நான் ஊழியத்தை பெருசா பண்ணிட்டு பிஸ்னஸை சின்னதா பண்றேன். உங்க சாட்சி ரொம்ப பொறுமையா ஷேர் பண்ணுறது. தேங்க்யூ.